வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. 40 வருடமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு நிலம் அகற்றி புதிய சாலை. எட்டாயபுரம் ரோடு டு மேலூர் ரயில்வே நிலையம் செல்லும் வகையில் புதிய சாலை. எட்டாயபுரம் ரோடு டு மீனாட்சிபுரம் செல்வதற்கு புதிய சாலை. மேயர் ஜெகன் திடீர் ஆய்வு நடவடிக்கைக்கு பொதுமக்கள் வரவேற்பு. தூத்துக்குடி மாநகரம் நாளுக்கு நாள் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பு பாதைகள் கண்டறியப்பட்டு மீட்கப்பட்டு சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தூத்துக்குடியில் இருந்து செல்லும் அனைத்து ரயில்களும் மேலூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து அடுத்து வருகின்ற 26ஆம் தேதி முதல் மேலூர் ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களும் நின்று செல்லும் என்று உத்தரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் செய்வதற்காக மாநகராட்சி மேயர் ஜெகன் அதிகாரிகளுடன் களத்தில் இறங்கினார். முதலில் எட்டாயபுரம் ரோடு 3ஆம் ரயில்வே கேட் மேம்பாலம் கீழே உள்ள ஆக்கிரமிப்பு பார்வையிட்டால் அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி சாலை அமைக்கப்பட்டால் எட்டாயபுரம் ரோட்டில் இருந்து மேலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்லும் வகையில் புதிய சாலை அமைக்கப்படுகிறது. இரவை பகலாக்கும் வகையில் மின் விளக்குகள் அமைக்கப்பட உள்ளது. உடனடியாக 40 வருடமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதை அகற்றப்பட்டு சாலைகள் மின்விளக்குகள் அமைக்கும் பணி உடனடியாக துவங்குகிறது. இதன் மூலம் மேலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் பொதுமக்கள் ரயில்வே மேம்பாலம் நடைபாதைகள் ஏற வேண்டாம். கீழ் வழியாகவே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பொதுமக்கள் செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாதை வழியாகவே 4ஆம் ரயில்வே கேட்டுக்கும் பொதுமக்கள் சென்று விடலாம். அதேபோல் எட்டாயபுரம் ரோடு முன்பு செயல்பட்ட பால்சன் ஓட்டல் அருகில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி மீனாட்சிபுரத்தில் உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வகையில் புதிய சாலை அமைக்கப்பட உள்ளது. அதன் மூலம் மீனாட்சிபுரம் ஜெயராஜ் ரோட்டுக்கு சென்று விடலாம். அந்த ஆக்கிரமிப்பு சுமார் 30 வருடங்களாக தனிநபர் 2 பகுதியில் ஆக்கிரமிப்பு உள்ளது. அந்த ஆக்கிரமிப்பு உடனடியாக அகற்றி சாலை அமைக்கப்பட உள்ளது. ஏற்கனவே சுரேஷ் IAS அகாடமி வழியாக ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றி சாலை அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது மீண்டும் பால்சன் ஓட்டல் வழியாக சுரேஷ் IAS அகாடமி மின்புறம் வழியாக உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றி அரவிந்த் கண் மருத்துவமனை வழியாக மீனாட்சிபுரம் ஜெயராஜ் ரோடு விபுரத்துக்கு இந்த சாலை பயன்படுத்தும் வகையில் உடனடியாக சாலை அமைக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி துவங்கியுள்ளது. 40 வருடத்திற்கு மேலாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு 2 சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக பொதுமக்கள் மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் திமுக வட்ட செயலாளர் ரவீந்திரன், அண்ணா நகர் பகுதி செயலாளர் ரவீந்திரன், போல்பேட்டை பகுதி திமுக பிரதிநிதி ஜேஸ்பார் மற்றும் திமுகவினர் பொதுமக்கள் உடனிருந்தனர். நன்றி. வணக்கம். ஏற்கனவே நீண்ட காலமாக நம்ம மாநகர மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை இருக்கு. 2ஆம் கேட்டில் அந்த மேலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. நம்ம மாநகராட்சி பொறுத்தவரை முதலமைச்சர் உத்தரவு பண்ணுங்க பல்வேறு நடவடிக்கை எடுத்து வந்ததில் அந்த இடம் நம்ம மாநகராட்சியோட இடம்லாம் அதில் நம்ம ஏற்பாடு பண்ணி செய்யறதுல இந்த ஸ்டேஷன் உடனே மாறினுச்சு. அதுக்கு நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் மிக காரணம். அவங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தூத்துக்குடி சென்று கொண்டிருக்கும் கிட்டத்தட்ட 6 ட்ரெயின் போகுது. யோகா வாரத்துக்கு ஒரு நாள் டெய்லி போகிறது. சென்னைக்கா இருக்கட்டும், நம்ம கோயம்புத்தூருக்கு நைட்ல போகுது, அது ஏற்கனவே நின்று போகுது. பாலருவி எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், பெங்களூர் வண்டி, இதெல்லாம் 26ஆம் தேதி நிற்கும் சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. கோரிக்கை எங்களோட பார்லமெண்ட் உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வச்சோம். அந்த அறிவிப்பு தகுந்த மாதிரி இந்த சைடு, அதாவது அதில் வடக்கு தெக்குன்னு இருக்கு. அந்த தெற்கு சைடு ரோடு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் போட்டாச்சு. இந்த கனெக்டிவிட்டியில் ஒரு சில ஆக்கிரமம் அப்புறப்படுத்தி மக்களுக்கு வெளிச்சமும், ஏன்னா ட்ரெயின் 9:05 தான் அங்கே கிளம்புது. 9:10 வரும். எல்லா ட்ரெயினும் 9:10, 10 தான் இருக்கு. இரவு நேரத்தையும் பகல் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி லைட்டும் போற அக்சஸும், அந்த தெற்கு பக்கம் வரவங்க இங்கிட்டே வந்துடலாம். அப்போ கேட்டை தாண்ட வேண்டியது இல்லை. மேம்பாலத்தை ஏறி தான் வரணும் அவசியம் இல்லை. பொதுவாகவே இறங்கச்சில ட்ரெயினில் 1500 பேர் வராங்கன்னா இங்கே ஒரு 1000 பேர் இறங்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது. போறவங்களும் அப்படிதான் போவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வழி செய்கிற கொடுக்குறக்காண்டி ஆய்வு பண்ணிருக்காங்க. இது போக நம்ம தூத்துக்குடிக்கும் மீனாட்சிபுரத்துக்கு லிங்க் ஒரு ரோடு போட்டிருக்கோம். அது நல்லா நிறைய நிறைஞ்சு போயிட்டு இருக்கு. வளர்ந்து வர்ற தூத்துக்குடி ஒரு வீட்டில் ஒரு வண்டி இருந்து 2 வீலரு, அது 3 வண்டி, கார் 2, 3, 5 வண்டி ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரோடை ப்ராட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிங்க் ரோடு எங்கெங்க அடைச்சிருக்கோ 40 வருஷம் 50 வருஷம் முன்னாடி அந்த மண் சாலையா இருக்கிறதெல்லாம் திறந்து விடுறோம். இப்போ அந்த அரவிந்த் ஐயாஸ்ல இருந்து லிங்க் ஆகுற கெட்டியார் ரோட்ல ஏற்கனவே ஒரு ரோடு போட்டிருக்கோம். இன்னொரு ரோடும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வேலையை நடைபெற்று இருக்கிறோம். பார்க்க வந்தோம். நன்றி.